சென்னையோட பல பகுதிகளில் உரிய அனுமதி இல்லாமலும் திட்ட அனுமதிக்கு மாறாகவும் பல அடுக்குமாடி கட்டிடங்கள் மற்றும் வணிக வளாகங்கள் கட்டப்பட்டுட்டு வரதா புகார்கள் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு. அதே போல குடியிருப்பு பயன்பாட்டிற்குன்னு சொல்லி அனுமதி வாங்கி விதிகளை மீறி அந்த இடங்கள்ல வணிக ரீதியான தேவைகளுக்கு உபயோகப்படுத்துறது அதிகரிச்சுட்டு வரதாகவும் தொடர்ந்து குற்றச்சாட்டுகள் எழுப்பப்படுது. இதனால போக்குவரத்து நெரிசல், பொதுமக்களுக்கான இடர்பாடுகள் உட்பட உள்ளூர் உள்கட்டமைப்புலையும் பெரும் பாதிப்புகள் ஏற்படுறதா சொல்லப்படுது. இதை கட்டுப்படுத்துற நோக்கத்துல களை இறங்கி இருக்கிற சென்னை மாநகராட்சி விதிமீறல்களை கண்டறிந்து உடனடியாக நடவடிக்கை எடுக்கிறதுக்காக பிரத்யேகமா வட்டார மற்றும் மண்டல அளவிலான குழுக்களை அமைச்சிருக்கிறாங்க. இந்த குழு சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட அனைத்து வார்டுகளிலும் தீவிர கண்காணிப்பு பணிகளை மேற்கொள்ள உள்ளதாகவும், குறிப்பா அனுமதிக்கப்பட்ட வரைபடத்தை விட கூடுதலாக கட்டப்படும் தளங்கள், பக்கவாட்டு இடைவெளிகளை முறையா விடாம கட்டப்படும் கட்டடங்களையும் கண்டறிஞ்சு சீல் வைக்கப்படும் தெரிவிச்சிருக்கிறாங்க. குடியிருப்பு பகுதிகளாக வகைப்படுத்தப்பட்டிருக்கிற இடங்கள்ல எந்தவித அனுமதியும் இல்லாம வணிக நிறுவனங்கள், கடைகள் அல்லது அலுவலகங்கள் செயல்படுவது கண்டறியப்பட்டா சட்டப்பூர்வ நடவடிக்கை எடுக்கப்படும்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த குழு விதிகளுக்கு புறம்பா செயல்படுற கட்டிடங்களின் உரிமையாளர்களுக்கு முதல்ல நோட்டீஸ் அனுப்ப உள்ளதாகவும், அதன் பிறகும் அளிக்கப்பட்டிருக்கிற காலக்கெடுக்குள்ள உரிய விலக்கு அளிக்காத பட்சத்துல கட்டடங்களுக்கு பூட்டு போட்டு சீல் வைக்கப்பட உள்ளதாகவும் எச்சரிக்கை விடுத்திருக்கிறாங்க. அதே போல பொதுமக்கள் புதிய வீடுகள் அல்லது வணிக இடங்களை வாங்கும் போதோ அல்லது வாடகைக்கு எடுக்கும் போதோ அந்த கட்டடம் உரிய திட்ட அனுமதியுடன் தான் கட்டப்பட்டிருக்குதான்றத உறுதி செய்யணும்னு மாநகராட்சி அறிவுறுத்தியிருக்கிறாங்க. இந்த அதிரடி நடவடிக்கையால சென்னையில விதிமீறல் கட்டிடங்களின் எண்ணிக்கை பெருமளவு பாதிக்கப்படும் எதிர்பார்க்கப்படுது. மாநகராட்சியோட இந்த நடவடிக்கையின் மூலமா நாம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, சென்னையில மட்டும் இல்லாம எந்த ஊர்ல நாம கட்டிடம் கட்டினாலும் அதுக்கு உரிய அனுமதி பெற்று அந்த அனுமதியில குறிப்பிடப்பட்டிருக்கிற அளவோட கட்டிடத்தை கட்டி அந்த கட்டடம் எந்த பயன்பாட்டுக்கு அனுமதி வாங்கியிருக்கோமோ அந்த பயன்பாட்டுக்கு மட்டும் பயன்படுத்துறது நமக்கு பாதுகாப்பானது. அது மட்டும் இல்லாம நம்மோட முதலீடும் இதனால பாதுகாப்பா இருக்குன்றத நாம முதல்ல தெரிஞ்சுக்கணும். நம்ம ஊர்ல பாதி வீடு முறையில்லாம தான் கட்டப்பட்டிருக்கு. தெருவுல வீடு கட்டி குடி இருக்கிறவங்களோ அல்லது நம்ம பக்கத்து வீட்டு உரிமையாளரோ இந்த மாதிரி விதிகளை மீறி தான் கட்டடங்களை கட்டியிருக்காங்க. ஸோ நமக்கும் அதனால எந்த பிரச்சனையும் வராதுன்னு நினைச்சுக்கிட்டு நாமளும் அது மாதிரி விதிகளை மீறி கட்டினா பாதிப்பு ஏற்பட போறது நமக்கு தான்றத முதல்ல தெளிவா தெரிஞ்சுக்கோங்க. இதை பத்தின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல தெரியப்படுத்துங்க.